என்னோட பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னும் சேலரியே போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா யோசிச்சுட்டு என்னடா பண்ணுறது? அடுத்த நாள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபீஸ் கட்டணுமே, இன்னும் சேலரி வேறு போடலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 31ஆந்தேதி போட வேண்டிய சேலரி 30ஆந்தேதி போட்டாங்க. டக்குன்னு சேலரி பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். போயிட்டு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ பேகு, புக்கு, நோட்டு, பென்சிலு, லஞ்ச் பேக் என்னென்ன தேவையோ ஷூ எல்லாமே என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரெடியாகி கிளம்பிட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், காசு தர தைரியம் வந்து யாராலையுமே தர முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசித்தேன், ஏன் வந்து காசு தர தைரியத்தை யாராலும் தர முடியாது? காசு இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. காசு இல்லைன்னா நம்மளால எல்லாமே காசு தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது. என்ன உறவுகள் முக்கியம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நான் உணர்ந்தது என்னென்னா, காசு தர தைரியம் எங்கள் வீட்டுக்கார் சொன்ன மாதிரி தான். காசு தர தைரியம் யாராலுமே தர முடியாது. இன்றைக்கி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தர்கிட்ட நில்லுங்க, உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அதே உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா உங்களை தேடி வருவாங்க. வாலண்டரியாக வந்து பேசுவாங்க. வாலண்டரியாக எல்லாமே இது பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப உயர்வாக பேசுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்கள வந்து ரொம்ப மதித்து இது நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காசு இல்லைன்னா அவங்கள யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு கேட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரிலேஷனாக இருக்கட்டும், தூரத்து ரிலேஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், காசு தர தைரியம் யாராலுமே கொடுக்க முடியாது. காசுக்கு தர மரியாதை யாருக்குமே மனுஷங்களுக்கு கிடையாது. அந்த காசுக்கு தான் மரியாதை. மனுஷங்களுக்கு இந்த நிறைய நான் பார்த்த வரைக்கும் இந்த காலத்தில் மதிப்பு அப்படின்றதெல்லாம் கம்மி. காசுக்கு தான் மரியாதை. காசு இருந்தால் அவங்கள மதிக்குவாங்க, காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் காசு இல்லைன்னா வாழவே முடியாதா அப்படின்றது தான் ஆமான்னு கேட்டால் ஆமாம். காசு இல்லாமல் வாழ முடியாது. காசு இல்லாமல் போய் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க, சரி தெரிஞ்சவங்க ஒரு நாள் கொடுப்பாங்க, அடுத்த நாள் திருப்பி கொடுக்கணும்ல. காசு இல்லைன்னா வாழ முடியாது. இது உண்மை. இது எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.